அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறார், குல்லமா நதிஜத் ஜுலூதுஹும் பத்தல்னாஹும் ஜுலூதன் கைரஹா. நாங்க நரகவாசிகளை நரகத்துல போடுவோம், போட்டதுக்கு பின்னால அவருடைய உடம்ப அப்படியே அந்த நெருப்பு திண்டு கொண்டிருக்கும், அப்படியே இழுத்து கொண்டிருக்கும். இவன் கத்திக் கொண்டிருப்பான், அவனுடைய உடம்பு அப்படியே இல்லாமல் திரும்ப முள்ளாகி விடுவான். திரும்ப நாங்க பத்தல்னாஹும் ஜுலூதன் கைரஹா, திரும்ப அவனுக்கு நாங்க தோலை கொடுப்போம், உடம்பொண்ட கொடுப்போம். திரும்ப வேதனை செய்யப்படுவான், கத்திக் கொண்டிருப்பான். அதற்கு பின்னால திரும்ப முள்ளாக மாறிடுவான். அதற்கு பின்னாலையும் நாங்க அவனுக்கு உடம்ப கொடுத்து கொண்டே இருப்போம். அன்புக்குரிய சகோதரர்களே, இதுதான் மறுமையில நரக குழியில நரகவாசிகளுடைய உடம்பாக இருக்கும். மேலான சகோதரர்களே, அதை போலத்தான் நரகவாசிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஆடை இருக்கிறது. இந்த உலகத்துல நாங்க எவ்வளவு விலை கொடுத்தோம், 2000, 3000, 5000 அதற்கு மேல கொடுத்து வாங்குறோம். துபாயிலிருந்து கொணருவோம், பேங்காக்லிருந்து கொணருவோம் உடுப்பு. ஏண்டா நாங்க கொஞ்சம் அழகா இருக்கணும் என்பதற்காக. அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த உடுப்பு உடுத்தா நாங்க கொஞ்சம் அழகா இருப்போம். ஆனா நரகத்துல அல்லாஹ் தார உடம்பு ஆடை இருக்கிறது, அந்த ஆடையையும் அல்லாஹ் குர்ஆன்ல பேசியிருக்கிறார். உலகத்துல ஒரு மனிதனுக்கு தாரால செய்யப்பட்ட ஒரு ஷூ ஒன்று அணிவிக்கப்பட்டால் அந்த தாருக்கு கொஞ்சம் நெருப்பு வச்சா அப்படியே கருகிரும். அதை போல தாரினாலான உடுப்பத்தால் அல்லாஹ் மறுமையில் அந்த நரகவாசிக்கு கொடுப்பார். அந்த தாரால செய்யப்பட்ட உடம்பு அந்த ஆடைய அணிவித்துக் கொண்டு அவன் நரகத்தில் தூக்கி எறியப்படுவான். எப்படி அவனுடைய உடம்பு கருகி போய்ட்டு கொண்டிருக்கும், பத்தி கொண்டிருக்கும். சராபீலுஹும் மின் கதிரானின், அவர்களுடைய ஆடைகள் தாரினால் செய்யப்பட்டிருக்கும். அவருடைய முகங்கள் அப்படியே மூடிக்கொள்ளும். நரக நெருப்பு அவன் அப்படியே திண்டு கொண்டிருக்கும். நரகம் கேட்கும், ஹல் மின் மஸீத், யா அல்லாஹ் இன்னும் ஆட்கள் இருக்கிறாங்களா, தாவே எனக்கு இன்னும் பசியாக இருக்குது, தந்திருக்கக்கூடிய ஆட்கள் போதாது, இன்னும் வேதனை செய்யணும் என்று நரகம் கேட்டுக்கொண்டிருக்கும் அல்லாஹ்ட்ட. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படியான ஒரு பயங்கரமான ஒரு இடத்துக்கு நாங்க போகாம எங்களை பாதுகாக்கணும்டா உலகத்துல 5 நேரத்துக்கு டைமுக்கு தொழுங்க வந்து, அத போல 5 நேரம் தொழுவது போல மற்ற இபாதத்துகளிலையும் பேணுதலாக இருங்க. நாவால உண்மையை பேசிக் கொண்டிருங்க, மோசடி செய்யாம வாழுங்க. இப்படி வாழ்ந்தா தான் சொர்க்க போகலாம். இதற்கு மாற்றமாக வாழ்ந்தா இந்த வேதனைகள் அனுபவிக்க வேண்டியிருக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, அதை போலத்தான் நரகவாசிகளை பற்றி ஒரு கிதாப் ஒன்று இருக்குது, சிஃபத்து அஹ்லில் ஜன்னா வன்னார் என்ற ஒரு கிதாப் ஒன்று இருக்குது. அந்த கிதாபில நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறாங்க. டைம் போதாது இந்த இடத்துல பேசுவதற்கு. இந்த இடத்துல குறுகிய ஒரு சப்ஜெக்ட்களை பேசுகிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, நரகவாசிகள் நரகத்துல தூக்கி எறியப்பட்டதற்கு பின்னால அங்க அவங்களுக்கு அல்லாஹ் ஒரு மரத்தை ஏற்பாடு செஞ்சிருக்கிறான், சாப்பாடாக, உணவாக. அது குர்ஆன் பேசுது, இன்ன ஷஜரத ஸக்கூம், நாங்க கள்ளி மரத்தை அவங்களுக்கு சாப்பாடாக வச்சிருக்கிறோம். தாமுல் அதீம், அது பாவிகளுடைய சாப்பாடு. அந்த சாப்பாடு இந்த நரகவாசிகளுக்கு இப்ப நெருப்பு வெந்து கொண்டிருக்கும் போது பசி வருகிறது, கூடுதலாக பசி வரும். கேட்பாங்க, யா அல்லாஹ் சாப்பாடு தாவே, பசிக்குது என்று கேட்டுக்கொண்டிருப்பாங்க, கதறிக் கொண்டிருப்பாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அழுது கொண்டிருப்பாங்க. அந்த ஒரு ஹதீஸ்ல வந்திருக்குது, திருமீதியில வார ரிவாயத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நரகவாசிகள் அழுவாங்க, கண்ணீர் வடியும். அந்த கண்ணீர்கள் ஆறு போல ஓடிக்கொண்டிருக்கும். ஒரு கப்பலை ஓட்டினா அந்த கப்பல் ஓடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க. அவ்வளவு அழுது கொண்டிருப்பாங்க. உலகத்துல கண்ணீர் கொஞ்சம் தான் வரும், ஆனா நரக குழியில எத்தனையோ மில்லி லிட்டர் பெரிய போத்தல் கணக்கு சேர்த்துக் கொள்ளலாம், அந்த அளவு அழுது கொண்டிருப்பாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்ட்ட சாப்பாட கேட்பாங்க, சாப்பாட கேட்டு கதறி கொண்டிருப்பாங்க. அல்லாஹ் சொல்லுவான், இந்த கள்ளி மரத்தை குடு, அதுதான் அவங்களோட சாப்பாடு. அந்த கள்ளி மரம் நரகத்தின் அடியில் இருந்து வளர்க்கப்பட்ட ஒரு மரம், அது நெருப்பினால் கலைக்கப்பட்ட ஒரு மரம். அந்த மரத்துல முழுக்க முட்களாக இருக்கும். இவன் சாப்பாடு கொடுப்பாங்க. நரகத்துல முக்கியமான மலக்குமார்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு ஜபானியா என்று சொல்லுவாங்க. அவங்களுடைய முகத்தை பார்த்தா சிரிப்பே இல்ல,
இரக்கம் காட்ட மாட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு போறாங்க. மிஅராஜுக்கு போன டைம்ல நரகத்து அந்த இடத்துக்கு போறாங்க. நரகத்தை அல்லாஹ் காட்டுறான். காட்டின நேரத்தில் இந்த ஜபானியா மலக்குமார்களையும் காட்டினான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, இவங்களுடைய முகம் கருத்து இருக்குது, பார்த்தா பயங்கரமாக இருக்குது. உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து கேட்டாங்க, யா ஜிப்ரீல், இவர்கள் யாரு என்று கேட்டதோட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இவங்க தான் நரகத்துக்கு பொறுப்பாக்கப்பட்ட மலக்குமார்கள். இவங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய பாசத்தை இரக்கத்தை அல்லாஹ் எடுத்துட்டான். கோபத்தன்மையை போட்டிருக்கிறான். அந்த இடத்துல யாரு நரகவாசி போறானோ எல்லாரையும் தூக்கி வீசுவாங்க நரக குழியிலுக்கு. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஜபானியா ஆட்கள் என்ன செய்வாங்கடா, அவங்களுக்குரிய சாப்பாடை கொண்டு கொடுப்பாங்க. முட்களிலான சாப்பாடு, இத வாயில வைப்பாங்க. சாப்பிடும் போது அவங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா குடல் உடம்பில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கலட்டி கொண்டு பின்னால வந்துரும். உலகத்துல நாங்க ஒரு உரப்பான சாப்பாடு தின்றோம், கொஞ்சம் உரப்பாக இருக்குது, கடல் தூளையும் போட்டு நல்லா சாப்பிட்டா மலம் கழிக்கும் போது காந்தி தள்ளும், கஷ்டமாக இருக்கும். இது ஒரு வேதனை உலகத்துல. இத பார்க்க பன்மடங்கு வேதனை நரக குழியில. அவன் கஷ்டப்படுவான், எல்லாத்தையும் கலட்டி கொண்டு பின்னால வந்துடும். திரும்ப சாப்பாடு கேட்பான், மருக வாயில போடுவாங்க, திரும்ப அப்படியே கலட்டி கொண்டு வரும், கத்து கொண்டிருப்பாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படியான ஒரு வேதனையை யார் அனுபவிக்க தயாராக இருக்கிறோம்? இதற்கும் பாதுகாப்பு தேடணும். இத போலத்தான் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த சாப்பாடு இருக்குது. இந்த சாப்பாடை திண்டாலும் குர்ஆன் பேசுது, லா யுஸ்மினு வலா யுக்னி மின் ஜூ, அவங்களுக்கு பசி போகாது, அவங்களுக்கு பசிய கூட்டிக் கொண்டே இருக்கும், இன்னும் பசியாக இருக்கும். யா அல்லாஹ், பசியாக இருக்குது, இன்னும் தா. அவங்க சாப்பிடுவாங்க, பின்னால் அப்படியே எல்லாத்தையும் அடிச்சுட்டு கலட்டிட்டு வந்துடும், காந்தி கொண்டிருக்கும், கஷ்டப்பட்டு கொண்டிருப்பாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இதுதான் நரகவாசியிட அடுத்த வேதனை. அடுத்த இன்னொன்று இருக்குது. நரகவாசிகள் அப்படியே சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது அடுத்ததாக தண்ணி கேட்பாங்க. நாங்க உலகத்துல கூழ் ஓட்டரை மேற்போம் பக்கத்துல தின்ற டைம்ல, சாப்பாடு நேரத்துல. அத போல ட்ரிங்க்ஸையும் வச்சாச்சு, பாலுதாயும் வச்சாச்சு, விரும்பிய மாதிரி சாப்பிடுவோம், தண்ணியையும் குடிச்சுக்குவோம். சாப்பிடும் போது தண்ணி தேவைப்படும் சிலாக்களுக்கு. நரகவாசிகள் தின்பாங்க, பின்னால எல்லாத்தையும் கலட்டி கொண்டு போகும், உடனே தண்ணியை கேட்பாங்க. அல்லாஹ் சொல்லுவான், குர்ஆன் பேசுது, வயஸ்தரீசு யுகாசு பிமாஇன் கல்முஹ்லி யஸ்பில் வுஜூ, அவர்கள் தண்ணி கேட்பாங்க, யா அல்லாஹ் தண்ணியை தாவே. இவர்களுக்கு தண்ணியை அல்லாஹ் கொடுக்கும்படி சொல்லுவான். வசுகுமான் ஹமீமன், அவர்களுக்கு சூடாக்கப்பட்ட கொதிக்கப்பட்ட தண்ணியை கொடுங்க. என்ன செய்வாங்க? ஹதீஸ்ல வந்திருக்குது, குர்ஆன் ஒரு வசனம் ஒன்று இருக்குது, வஹும் ஃபீஹா காலிஹூன் என்ற வசனத்துக்கு ஒரு ஹதீஸ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டாராங்க. ஒரு மனிதனுக்கு நரகவாசி அவனுக்கு தண்ணிய கிட்ட கொண்டு போகும் போது அவனுடைய உதடுகள் பெருசாகும். கீழே உதடு அப்படியே அவனுடைய தொப்புள் வர தொங்கும், மேல உதடு அது அப்படியே தலைக்கு மேலால போடுவான், கீழே உதட பிடிச்சு கொள்ளுவான். ஜபானியா மலக்குமார்கள் அப்படியே வாயில ஊத்துவாங்க. குர்ஆன் பேசுது, ஃபகத்தஅமாஹும், எல்லாத்தையும் கலட்டி கொண்டு பின்னால வந்துரும். அவ்வளவு சூடு. உலகத்துல நாங்க சூடான தண்ணியை குடிக்க மாட்டோம், தூக்கி அங்கிட்டு வச்சிருவோம் ஆறும் வரைக்கும். ஆனா மறுமையில அல்லாஹ் இப்படியான கொதித்த தண்ணியை கொடுப்பான், அவனுடைய உதட பிடிச்சு கொள்ளுவான். கிட்ட கொண்டு வரும் போது கல்முஹ்லி யஸ்பில் வுஜூ, அவனுடைய முகம் கருத்துரும், அவனுக்கு பயங்கரமாக இருக்கும். அவனுடைய வாயில அப்படியே ஊத்திடுவாங்க ஜபானியா மலக்குமார்கள். அவர்கள் ஊத்தினதோட அவருடைய பின்னால எல்லாத்தையும் அப்படியே கலட்டி வந்துடும். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படியான வேதனைகள் இருக்குது. இதுகளை நாங்க ஏற்றுக்கொள்ள தயாராக மாட்டோம். ஆனா பாவத்தை உலகத்தில் செஞ்சு கொண்டிருப்போம். இது ஒரு முஸ்லிமிட வாழ்க்கை அல்ல. பாவம் செய்யவானம்டா, பாவம் செய்யாம வாழ்ந்தாத்தான் சுவர்க்கம் போகலாம். பாவம் செஞ்சு கொண்டு பயான்களையும் கேட்கிற, ஹதீஸையும் படிக்கிற, குர்ஆனையும் ஓதுறல்ல, உள்ள பாவம் எல்லாம் செய்யற,
வீடு சூழலை பார்த்தா ஒரு தியேட்டராக இருக்கும். சின்ன பிள்ளைகளை பார்த்தா மடியில வச்சுக்கொண்டு படங்களை பார்த்து கொண்டு இருப்பாங்க. பெரியவங்களை பார்த்தா வாலிபர்களை பஸ்ல பார்த்தாலும் அவங்களுடைய ரெண்டு காதிலையும் இந்த செவிடங்களை போல அடிச்சுக்கொண்டு ஹெட்செட் அடிச்சுக்கொண்டு பாட்டு கேட்டுக்கொண்டு போவாங்க. தூங்குற டைம் தூக்கம் பாராட்டி அடிச்சுக்கொண்டு போவாங்க. மறுமையில் அல்லாஹ் இப்படியான தண்டனை வச்சிருக்கிறான் என்று ஒவ்வொருத்தரும் யோசிச்சு கொள்ளணும். நாம் மௌத்தாகும் போது நல்ல மௌத்த சந்திக்கணும். கெட்ட மௌத்தோட மௌத்தாகினா நாங்க போறது நரகக்குழுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால இதை விட்டு நாங்க எங்களை பாதுகாத்துக் கொள்ளணும்.